வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடியும், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளராக சுக்சோங்கம் நியமனம். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக அமுதா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலராக பிரசாந்த் வாட் நேர் மாற்றம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் அமுதா மாற்றப்பட்டு பழனிசாமியும், போக்குவரத்து செயலராக வள்ளலார் நியமனம். நீர்வளத்துறை முதன்மை செயலராக சத்யபிரத சாஹூ, மின்சாரத்துறை செயலாளராக அனில் மேஷம் ராம் நியமனம். கோடை காலத்தில் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், நிதித்துறை செயலாளர் சித்திக் ஆகியோருடனான ஆலோசனையில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். நான்காம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 1ஆம் தேதி திட்டமிடப்பட்ட நாளில் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிக்கை. PM ஸ்ரீ திட்டம் குறித்து முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. தவேகவின் அடிப்படை கொள்கைகளில் இருமொழி கொள்கையும் ஒன்று என திட்டவட்டம். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாகும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் என். ஆனந்த். இருக்கையில் அமர வைத்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் KA செங்கோட்டையன் நிதியமைச்சராக பொறுப்பேற்பு. அமைச்சர் இருக்கையில் செங்கோட்டையனை அமர வைத்து முதல்வர் விஜய் வாழ்த்து. இலங்கை யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு. தங்களை போன்ற குரலற்ற சமூகத்தின் குரலை முதல்வர் ஜோசப் விஜய் கவனிப்பார் என ராமநாதன் நம்பிக்கை. தந்தை, தாய், எங்களுடைய சகோதரர்கள் சிதைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலையை நீங்கள் சர்வதேசத்திற்கு எங்களுடைய நியாயத்தை வேண்டி தருவீர்களாக இருந்தால் உங்களிடம் நான் கேட்க முடிந்தது, இந்த தமிழ்நாட்டு அமைச்சிடம் தமிழ்நாட்டு அரசிடம் உங்களால் முடிந்த ஆதரவை கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் கமல்ஹாசன் அளித்த மனுக்கள் மீது முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. கேளிக்கை வரி விலக்கு, அரசே OTT தளத்தை தொடங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த ஆலோசனையில் அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதலமைச்சர் விஜயின் ஆட்சி சிறப்பாக இருக்கும். மதுரையில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் உதயநிதிக்கு வழங்கப்பட்ட அறை தற்போது அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு ஒதுக்கீடு. கடந்த ஆட்சியில் உதயநிதி வசம் இருந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை தவேக ஆட்சியில் ஆதவர்ஜுனாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பொறுப்பேற்பு. சட்டப்பேரவை சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகருடன் நிதியமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு. அதிமுகவில் யார் சட்டமன்ற குழு தலைவர் என்கிற பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் 15 நிமிடம் தனியாக சந்தித்து ஆலோசனை.
சென்னை பெரம்பூர் தொகுதியின் 30 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றினார் முதலமைச்சர் விஜய். சுமார் 15 தெருக்களைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை எளிதில் அணுக வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் நிம்மதி. நடிகரும் தயாரிப்பாளருமான கே. ராஜன் மறைவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். தமிழ் சினிமாவின் போக்கு குறித்து துணிச்சலுடன் கருத்து தெரிவித்து வந்தவர் கே. ராஜன் என்றும் முதல்வர் விஜய் புகழஞ்சலி. இயலாமையை மறைக்க நம்மேல் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக திமுக தலைவர் மு. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்களை பரப்பினால் உண்மையை போட்டுடைப்போம் என திமுக தலைவர் மு. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. விரைவில் அதிமுக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் வாங்கப்பட்ட கடிதங்களை இபிஎஸ்க்கு அனுப்பி வைக்க எஸ்பி வேலுமணி தரப்பு திட்டம். ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கோரினால் பொதுக்குழுவை கட்டாயம் கூட்ட வேண்டும் என்பது கட்சியின் அடிப்படை வசதி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தகவல். அதிமுகவில் மொத்தம் உள்ள 82 மாவட்ட செயலாளர்களில் 50க்கும் மேற்பட்டோர் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு என தகவல். 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலுமணி தரப்புக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளதால் இபிஎஸ் தரப்பு அதிர்ச்சி. மாவட்டந்தோறும் தனக்கான ஆதரவு தொடர்பாக நிர்வாகிகளிடம் கையெழுத்து பெற இபிஎஸ் அறிவுறுத்தல். எஸ்பி வேலுமணி தரப்பு ஒருபுறம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கி வரும் நிலையில் களத்தில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகல். அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் நிலவி வந்த நிலையில் நிரந்தரமாக விலகிக் கொள்வதாக அறிக்கை. காதுகளில் விழுந்த கிசுகிசுக்களை வைத்துதான் கூட்டணி குறித்து அந்த தகவலை தெரிவித்தேன். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முடிவெடுக்கப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். பொது வாழ்க்கையிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. புத்துணர்ச்சியுடனும் புது பொலிவுடனும் நான் மீண்டும் வருவேன் என்றும் அறிக்கை. கிணற்று நீரில் மிதந்து ஜலப்பிரதட்சணம் செய்த சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா முதல்வராக விஜய் பதவியேற்றதையொட்டி வேண்டுதலை நிறைவேற்றினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாரணாபுரத்தில் குட்டையில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 2 பேர் உயிரிழப்பு. குட்டையில் குளிக்கச் சென்றபோது நீரில் உயிரிழந்த சோகம். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவுக்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கண்டனம். விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவு. நீலகிரி இறக்குமதியில் 487 கோடி ரூபாய் முறைகேடு என பிரபல தொழிலதிபருக்கு எதிரான வழக்கு ரத்து. அமலாக்கத்துறை தொடர்ந்து அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்தது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் குளிக்க தடை. தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தடை விதிப்பு.
நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனியிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்வீடன் பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தலைநகர் ஓஸ்லோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பரதம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனமாடி இந்திய வம்சாவளியினர் உற்சாகம். நார்வே நாட்டு பிரதமர் ஜோனாஸ்கருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துதல், வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை.